ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 16/8/2025 கருணியா KR 719க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 294 ரிசல்ட்டு, ஃபுல் போர்டில் வந்து 842-294. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 014. அதுக்கு முந்தின சனிக்கிழமை 960 சொல்லிட்டு இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன் சனிக்கிழமை டு சனிக்கிழமைனா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது நண்பா. இன்றைக்கி நம்மளுக்கு சனிக்கிழமை கருணியாங்கிற பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நேற்றுக்கோட ரிசல்ட்டு முந்தினத்துக்கோட ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு வீடியோலையும் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டே வரோம். இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுக்கு கருணியாங்கிற பேரில் வரும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வந்து சம்ருதிங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட நம்ம ஏபோட கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 227லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 195. நம்மளோட எக்ஸ் வந்து 5D 4D. ஸோ இதில் 5D 4D வந்து நம்மளுக்கு 95. இதோட நம்ம ப்ளஸ் ஏ போர்டு வந்து 2. அப்போ 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7 கிடைக்கும். அப்போ 1 அல்லது 7 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு. சாரி, இது வந்து நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நம்மளுக்கு சி போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 227க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 007. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5D 4Dயோட ஏ போர்டை கூட்டுறோம். இப்போ 007க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். 007 ஃபுல் போர்டில் வந்து 378. நம்மளுக்கு தேவை இந்த 78, அதோட நம்ம 0. அப்போ ப்ளஸ் 0 and 0. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான் வரும். அப்போ 7ஓட 0 கூட்டினா நம்மளுக்கு 7 தான் வரும். 8ஓட 0 கூட்டினா 8 தான் வரும். அப்போ 8 7 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 8. இப்போ இந்த 007க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 817. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 7. அப்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஏசி போர்டு நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு போர்டு சி, ரெண்டாவது போர்டு நம்மளுக்கு ஏசி. இப்போ 817க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 224. நம்மளுக்கு தேவை இந்த 24 மட்டும்தான். இங்கே நம்மளுக்கு ஏ போர்டில் 8 இருக்குது. அப்போ ப்ளஸ் 8 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0. இங்கே 8ஓட 4 கூட்டினோம்னா 2. 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 817க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 2ஆ. இப்போ இந்த 817க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 960. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 960. இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 954. நம்மளுக்கு இங்கே தேவை 54. இதோட நம்ம 9 கூட்ட போகிறோம். அப்போ ப்ளஸ் 9 and 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 5 கூட்டினோம்னா 4. இங்கே 9ஓட 4 கூட்டினோம்னா 3. அப்போ 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 960க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 3. இப்போ இந்த 960க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 014. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போது 4 ட்ரா முடிஞ்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. ஒரே ஒரு ட்ரா மட்டும் ஏசி போர்டு.
இப்போ அடுத்தடுத்த கெஸிங்கை பார்ப்போம். உங்களுக்கு கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட். இப்போ 014க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 014 ஃபுல் போர்டில் வந்து 354, நம்மளுக்கு தேவை 54. இதோட ஏ போர்டு வந்து 0, அப்போது ப்ளஸ் 0 அண்டு 0. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 0 கொட்டினோம்னா 5, இங்கே 4ஓட 0 கொட்டினோம்னா 4. 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 014க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 4. இப்போ இந்த 014க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 294. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 294 தான் நம்முடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, ஒரே ஒரு பெயரை தவிர. இப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பெயர்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். 294 ஃபுல் போர்டில் வந்து 842, நம்மளுக்கு இங்கே தேவை வந்து 42. இதோட நம்ம இங்கே ஏ போர்டு 2, அப்போ ப்ளஸ் 2 அண்ட் 2. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 4 கூட்டினோம்னா 6, 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல். ஏன் நம்ம சி போர்டு அல்லது ஆல் போர்டு கொடுக்குறோம்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்க 2 போர்டும் நம்மளுக்கு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 6 அல்லது 4 உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது, ஆனால் பெய்ட்ஸ் இன்னும் வரல. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 66 அண்ட் 44, 64 அண்ட் 46 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 16/8/2025 கருணியா கேஆர் 719க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.